ஒரு நாள் ஜனமேஜயன் ஜெயன் அமைச்சரவையில் இருக்கும்போது அவனை பார்க்கறதுக்கு உத்தங்கருங்கிற ஒரு முனிவர் வராரு. அந்த உத்தங்கர் எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டாக்கன்னா, உஜ்ஜாலகம் அப்படிங்கிற ஒரு ஊர்லேருந்து ஒரு நாட்டிலேருந்து அவர் வராரு. யாரை பார்க்கறதுக்காக வராரு அப்படின்னா, அந்த ஜனமேஜயனை பார்க்கறதுக்காக வராரு. அப்படி வரும்போது இவன் என்ன பண்ணியிருந்தான், அவன் வந்து அந்த பரமபதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பகடை ஆட்டம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை ஆடிக்கிட்டு இருந்தான். ஆடிக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்தவுடனே, இப்போ எனக்கு பார்க்க நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டான். சொல்லி அனுப்பிச்சோன்னே அவர் என்ன பண்ணார், சேவகன்ட்ட போய், இவன் பொழுதன்னைக்கும் பாம்பும் பரமபதமுமாக ஆடிக்கிட்டு இருக்கான், பகடையோடையும் பாம்போடையும் ஆடுறான். அவனோட லைஃபே என்ன, குரு வம்சமே அப்படி தான் பாம்பால் தான் அழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக போயிட்டார். இதை வந்து சேவகன் வந்து சொல்கிறான். சொன்ன உடனே அவனுக்கு தூக்கமே வரல அன்றைக்கி. எதுக்காக வந்து இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னவா, மறுநாளைக்கு அவர் எந்த காட்டில் இருக்கான்னு தேடிக்கிட்டு அங்கே போகிறான். அங்கே போனவுடனே அவரை பார்க்குறான். அவர் காலில் விழுந்து, நான் அதை ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, உங்கள் அப்பா வந்து அழிஞ்சது பாம்பால் தான், அது உனக்கு தெரியாதா அப்படின்னாரு. ஜனமேஜனுக்கு இது வரைக்கும் அவன் அப்பா இறந்தது பாம்பால் தாங்கிற கதையை அவர் சொல்ல மாட்டார். அப்போ வந்து இவர் கேட்குறாரு, அப்படியா, எப்படி இழந்தார் அப்படின்னோடனே, உங்கள் அப்பா வந்து காட்டில் வந்து வேட்டையாடுறதுல ரொம்ப விருப்பம்ப்பா அவனுக்கு. அப்படி போகும்போது ஒரு மானை அவன் கொன்னுடுவான். மானை வந்து அதை பிடிக்கிறதுக்காக அவன் போவான். அந்த இடத்துல போனால் அந்த மான் வந்து ஓடி போயிடும். அவன் காட்டில் வந்து தனிச்சு போயிடுவான். தனிச்சு போனவுடனே அவனுக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருக்கும். அப்போ வந்து அந்த சமீகருங்கிற முனிவர் வந்து அந்த ஆசிரமத்தில் வந்து தவம் செஞ்சுன்னு இருப்பார். அவன் வந்து, நான் ராஜா வந்திருக்கேன், பரீட்சித்து வந்திருக்கேன், எனக்கு இங்கே தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்பான். அவர் எதுக்குமே அவர் மசிய மாட்டார். அப்படியே பரபிரம்மம் போய் உட்காந்துருப்பார். உடனே இவன் என்ன பண்ணுவான், பக்கத்தில் வந்து ஒரு பச்சை பாம்பு ஒன்று இருக்கும். அந்த பாம்பை வந்து அடித்து கொன்று அவர் கழுத்தில் வந்து மாலையை போட்டுடுவான். அந்த பாம்போட பேர் என்ன தெரியுமா அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த பாம்போட பேர் ஆனகன். அப்போ அந்த பாம்பு வந்து என்ன, அதாவது அவரோட பையன் ஒருத்தர் இருந்தான், கவிஜாத்தன்னு ஒருத்தர் இருந்தான். யாரோட பையன், அந்த சமீகரோட பையன் கவிஜாத்தன்னு பேர். ஏன் அவனுக்கு கவிஜாத்தன் அப்படின்னு பேர்னா, காரண பேர் வந்து மகாபாரதத்துலேயும் எல்லா இடத்துலையும் வருது. அந்த கவிஜாத்தன் சமீகருக்கும் ஒரு வானரத்துக்குமே பிறந்த, அவள் வந்து குரங்கு இனத்தை சேர்ந்தவள். அவள் யார், சமீகரோட ஒய்ஃப் வந்து ஒரு குரங்கு இனத்தை சேர்ந்தவள். அதனால் அவனோட முகம் வந்து கவி போலவே இருந்தது. அதனால் அவனோட பேர் கவிஜாத்தன்னு பேர். அவன்கிட்ட போய் எல்லாரும் இந்த மிச்சம் அந்த பாம்போட சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க 7 முனிக்குமாரர்கள் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டாங்க. வேஷம் போட்டவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக கவிஜாதன்கிட்ட போய், உங்கள் அப்பா செத்த பாம்பை கழுத்தில் போட்டு சிவன் போலவே இருக்காருப்பா அப்படின்னு நக்கல் அடிச்சுது. நக்கல் அடிச்சுன்னா அதை பார்த்தான். வந்து பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. இதை யார் செஞ்சாங்களோ, இன்றிலிருந்து நான் வந்து பிரம்மச்சாரியாக இருக்கேன், நான் தவம் செய்தது உண்மை என்றால், நான் பிரம்மச்சாரி என்பது உண்மை என்றால், நான் சத்தியம் பேசுவது உண்மை என்றால், இன்றிலிருந்து இந்த பாம்பை வந்து யார் அடித்து என் தந்தையின் தோளில் போட்டாரோ அவர் 7 நாட்களுக்குள் 7ஆம் நாள் அன்று சப்தரிஷி, அந்த மண்டலம்னு சொல்லுவாங்களே, அந்த சப்தரிஷி மண்டலம் வானில் உதிக்கும் அன்று இரவு அந்த நேரத்தில் வந்து தக்ஷகனால் அவர் கொல்லப்படுவார் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றான். தண்ணியை தொட்டு அந்த அர்க்கியம் விட்டு அந்த சாபத்தை கொடுத்துட்றான். கண் முழிச்சு பார்த்தோன்னே சமீகர் என்ன பண்ணுவார், நீ பண்ணுறது ரொம்ப தவறான விஷயம், நான் அவரோட கொடைக்கு கீழே தான் இருக்கோம், நீ இந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு அவர் சொல்கிறார். இருந்தோடனே அந்த பரீட்சித் மகாராஜாட்ட போய் சொல்லணும் அப்படின்னோடனே, நானே போய் சொல்கிறேன் அப்படின்னு அந்த கவிஜாத்தன் சொல். ஒரு சில புக்கில் வந்து அவரோட பேர் ஸ்ருங்கின்னு வருது, ஒரு சில புக்கில் வந்து அவரோட பேர் கவிஜாத்தன் வருது. ஒரு இடத்துலையும் ஒரு பேர் வருது. அந்த கவிஜாத்தன் என்ன பண்ணுறான், நேராக இவருக்கு போகிறான், பரீட்சித்தை கூப்பிட்றான். பரீட்சித்தை கூப்பிட்டு என் கூட வான்னு கூப்பிட்றான். ஒரு நாளைக்கு கூப்பிட்றான். காலங்காத்தால் இருக்கும்போது ஒரு சாயந்தர நேரம் அவன் போத்தவொடனே இவன் என்ன பண்ண, நந்தவனத்தில் உட்காந்துருப்பான். அந்த கவிஜாத்தன் வந்து பரீட்சித்து மகாராஜா ஒரு நந்தவனத்தில் உட்காந்துருப்பான், தனியாக உட்காந்துருப்பான். இப்படி தனியாக உட்காந்துருக்கும் போது பார்த்தாக்குன்னா, ஒரு குரங்கு ஒன்று தாவி தாவி தாவி, குரங்கு முகம் கொண்ட ஒரு மனிதன், அவன் வந்து அந்த நந்தவனத்தில் ஒரு மரமாக தாவி 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 வரான். அவனோட நடவடிக்கை வித்தியாசமாக இருந்ததுனால பரீட்சித் மகாராஜா என்னன்னு கேட்குறான். என்னன்னு கேட்ட உடனே இவன் சொல்கிறான், நீ வா,
நீ இது வரைக்கும் பார்க்காத ஒரு பூமியை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன தப்பு தெரியுமா பண்ண, இந்த மாதிரி பாம்பு அடித்து நீனு என்னோட தந்தையின் மேலே போட்ட, அதனால் இன்றிலேருந்து 7ஆம் நாளுக்குள் நீ இறந்து போவாய் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து வம்ச வழியாக இந்த மாதிரி தொடர்ந்து வருது, இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறான். கூப்பிட்டு போனால் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகிறான். அவன் தூக்கிட்டு போகிறான். யாரை தூக்கின்னு போகிறான்னா, அந்த கவிஜாத்தன் வந்து பரீட்சித்தை தூக்கின்னு போகிறான். தூக்கின்னு போய் அவன் என்ன பண்ணுறான், ஒரு இடத்துல காட்டுறான். அந்த இடத்துல பார்த்தாக்கன்னா பேய்கள் வந்து நடமாடுது. அந்த மண்ணில் வந்து சத்தம் கேட்குது. ஒரு மண்ணை உடச்சி பார்க்குறான். ஒரு மலை போல் ஒரு மண் இருக்குது. அதை உடச்சி பார்த்தா அங்கே ஒரு யானையோட எலும்புக்கூடு. இன்னொரு இடத்துல குவியலாக இருக்குது. அங்கே பார்த்தா எலும்புக்கூடு. இன்னொரு இடத்துல பார்த்தா மனிதனோட எலும்புக்கூடு. இது என்ன இடம் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்குறான். எனக்கு தெரியாது, என்ன உன்னை இது வரைக்கும் உனக்கு வந்து இதோட தகவலெல்லாம் உனக்கு சொல்லவே இல்லை. இதுதான் உங்கள் குரு வம்சமான அந்த குருட்சேத்திரம். இது இங்கே தான் வந்து போர்க்களம் நடந்தது. 18 நாட்கள் போர் நடந்தது. 5 லட்சம் பேர் மடிஞ்சு போனாங்க. அந்த விதியோட விளையாட்டு முடியல பார்த்தியா. இவர்கள் தான் பாம்பா மாதிரி அந்த நாகர்களால் தான் உன்னோட ஆட்சி கவிழ்ந்தது. அதை தான் உன்னையும் கொல்ல போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் சுற்றி சுற்றி காட்டுறான். இவனுக்கு பார்த்த உடனே பயமாயிடுது. மறுநாளைக்கு வந்து இவனை தேடுறாங்க. தேடினா இவன் என்ன பண்ணுறான், ஒரு புதரில் ஒளிஞ்சிட்டு இருக்கான். அந்த நந்தவனத்தில் திரும்ப கொண்டாந்து விட்டுடுது. அது இப்படி ஒரு குருட்சேத்திர போர் நடந்ததா, நமக்கு ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரீட்சித் மகாராஜா வந்து ரொம்ப இது பண்ணிட்டு, அப்போ வந்து அவரோட குலகுரு வந்து வைசம்பாயனர், அந்த வைசம்பாயனரை கூப்பிட்டு இந்த மாதிரி நடந்தது உண்மையா அப்படின்னு கேட்குறான். அப்படி ஆமாம்ப்பா இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இறந்து போயிட்டாங்க, 5 லட்சம் பேர் இறந்தாங்க அப்படின்னு இந்த வைசம்பாயனர் சொன்னான். சொன்ன உடனே இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டேன்னா, ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிவிட்டு, நீ 7 நாளில் இறந்து போயிடுவ அப்படின்னு சொன்னோடனே ஒத்த தூண் அமைச்சு 8 தூண்கள் பாருங்களேன், தண்ணிக்குள்ளார 8 தூண் வச்சு, அந்த 8 தூண் மேலே ஒரு கட்டடம் வச்சு, அந்த கட்டடத்தில் அவன் வந்து பரீட்சிச்சோ இருந்தான். இதுக்கு என்ன வழின்னு கேட்டவொடனே அவர் சொன்னார், காமம், ஆசை, இச்சை இன்னும் என்னென்ன இருக்கோ 5 புலன்களையும் நீ வென்றினா, அதாவது பாம்புகள் வந்து இச்சை வடிவம் கொண்டவையாம். இச்சைனா அதாவது நினச்சதை அடையக்கூடிய அந்த திறன், அந்த கெப்பாசிட்டி அந்த பாம்புகளோட குணமாக. மனுஷனுக்கு வந்து நல்ல குணமும் இருக்கணும், கெட்ட குணமும் இருக்கணுங்கிறதுனால தான் அந்த இச்சையை நீ எப்போ நீ துறக்கிறியோ, 5 புலனை எப்படி அடக்கி ஆடுறியோ அப்போ வந்து மரணத்தை நீ வெல்லலாம்னு அவர் சொல்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறேன், நான் 5 புலனை அடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 நாளும் அவன் உட்காந்துருக்கான். அப்போ தான் சுகபிரம்மம் இருக்காரு, வியாசரோட புள்ள, அவர் வந்து இவருக்கு அந்த பாகவத சப்தாகம் பண்ணுறாரு. பண்ணதுக்கப்புறமா தான் அவன் வந்து முக்தி அடைஞ்சார் அப்படின்னு அந்த கதை சொல்லுது. அதை வந்து ஜனமேஜன்ட்டு சொல்லுவார். உனக்கு என்னப்பா, நீ வந்து எப்போ பாரு பகடையாட்டம் இருக்க, உங்கள் அப்பா செத்தது உனக்கு தெரியாதா? உங்கள் அப்பா செத்தது ஒரு பாம்பு தான், அந்த பாம்போட பேர் ஆனகன் அப்படின்னு இவர் சொல்கிறார். அவ்வளோதான். உடனே இவன் என்ன பண்ணான், வீட்டுக்கு போயிட்டு வைசம்பாயனரை கூப்பிட்றான். அப்போவும் அவர் குருவாக இருந்தார். அவரை கூப்பிட்டு இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னோடனே, எங்கள் அப்பா எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டோன்னே, உனக்கு அந்த கதை வேணுமான்னு கேட்குறாரு. ஆமான்றார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வைசம்பாயனர் வந்து உங்கள் பரீட்சித் மகாராஜா எப்படி திரும்ப பிறந்தார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அபிமன்யு வந்து போர்க்களத்தில் அவன் இறந்து போகும்போது அவனோட வயது 16, அவனோட மனைவியோட வயதும் 16. அவன் வந்து புருஷனை வந்து ஒரு சில நாட்கள் தான் பார்த்துருப்பான். கல்யாணம் ஆன புதுசுலேயே வந்து அவங்களுக்கு வந்து நடந்துருது. என்ன நடந்துருதுன்னா, இந்த யுத்தம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. எப்போனா விராட்ட பருவம் முடிஞ்சு தானே, அவன் வந்து விராட்ட ராஜனோட பொண்ணு தானே அந்த உத்தரை, அர்ஜுனன் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறார். அர்ஜுனன் எனக்கு வேண்டாம், அதை வந்து என்னோட பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தான் அபிமன்யுவுக்கு அவர் கல்யாணம் பண்ணி முடிச்சுன்னு வருவார். முடிச்சுன்னு வந்த உடனே வந்து இந்த போர்க்களம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். அந்த போர் ஸ்டார்ட் ஆனோடனே அபிமன்யு இறந்து போயிடுவான். இறந்து போன உடனே இவ்வளோ என்ன பண்ணுறான், நானும் உடன்கட்டை ஏறுவேன் அப்படின்னு சொல்கிறான். யார் சொல்கிறான்னா, உத்தரை வந்து நானும் உடன்கட்டை ஏறுவேன் அப்படின்னு அவன் சொன்ன உடனே, அப்போ வந்து சொல்லிவிட்டு அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். புருஷன் இறந்த உடனே அந்த செய்தி கேட்ட உடனே அவள் பாவம் மயக்கம் போட்டு விழுந்துருவான்.
விழுந்த உடனே அவங்க மருத்துவச்சி என்ன பண்ணுறா, அவள் கையை பிடிச்சி பார்க்குறா. கையை பிடிச்சி பார்த்தா அவள் வந்து ஒரு கர்ப்பமாக இருப்பாள். இவள் வந்து ரொம்ப கர்ப்பமாக இருக்கா, அதனால் வந்து அப்படின்னு சொன்ன உடனே எல்லா வாரிசும் அழிஞ்சு போச்சு. இந்த உத்திரையோட வயிற்றுல மட்டும்தான் ஒரே ஒரு வாரிசு வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கும் வந்து இவன் வந்து அஸ்வத்தாமன் வந்து ஒரு இது போட்டுடுவான். முக்கியமான ஒரு பிரம்மாஸ்திரத்தை ஏதோ ஒன்று போட்டு, அக்ஷீகம்னு ஏதோ ஒரு அஸ்திரம், அந்த அஸ்திரத்தை போட்ட உடனே அந்த குழந்தை வயிற்றுலேயே இறந்து போயிடும். இவன் என்ன பண்ணுறா, ரொம்ப மயக்கமாக போயிடுது. அவளுக்கு ரொம்ப அழுகையாக வருது, சாப்பிடலை கொள்ளலை. அவள் வந்து கர்ப்பமாக இருக்கான்னு சொன்ன உடனே அவளை வந்து ஒரு 21 நாள் அவளை வெளியில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 21 நாள் கழித்து 41ஆம் நாள் அவளை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு தலையை வந்து மழித்து மொட்டையடித்து, அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவளுக்கு விதவை கோலம் வெள்ளை புடவை கட்டி விதவை கோலத்தில் எடுத்துன்னு போகிறாங்க. யாரை? அவளை கரைக்கு, கங்கை கரைக்கு கொண்டு வந்து இத்தனை அமக்களமும் பண்ணி அவளை அரண்மனைக்கு கீழே ஆழத்தில் இருக்கிற உள்ளறையில் மறுத்து வச்சுங்க. ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து அவளை கொண்டு போய் வச்சுக்கிறாங்க. பிரசவம் முடிகிற வரைக்கும் அவன் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு இவங்களாம் சொல்லிடுறாங்க. அது வரைக்கும் அவள் உள்ளே தான் இருக்கா. அந்த உள்ளே இருக்கிற அந்த 6 மாதமும் 3 மாதமும் அவள் சாப்பிட்றது கிடையாது. சாப்பிடாம வாய் வெந்து, வாயில் புண்ணு வந்து, உடல் மெலிஞ்சு, கண்கள் வெளிரி, ரத்தமே இல்லாமல் அப்படி இருந்தாலும் ஒருத்தர் கணவன் இறந்ததை கேட்டு அழுது சாப்பிடாம இருந்து, அப்போ அவளை கல்யாணம் பண்ணும்போது அவள் கூடவே வந்து ஒரு வேலைக்காரி வருவாள். அப்போல்லாம் வந்து அந்த பணியாளர்கள் அனுப்பி வைப்பாங்கள்ல, அப்படி அனுப்பி வைக்கிற அவன் அந்த மருத்துவச்சி என்ன பண்ணுவாள், அவளுக்கு எப்போவுமே ஒரு புகையை காட்டி அவளை தூக்கத்திலே வச்சுருப்பான். ஏன்னா எழுந்தா புலம்புறான், எழுந்தா அழறா, சாப்பிட மாட்டேங்கிறா. அவளுக்கு புகையை போட்டு அவள் இப்போ சதா சர்வகாலம் அவள் தூக்கத்திலே தான் இருந்தாள். அப்படி தூக்கத்திலே இருக்கும்போது, மயக்கத்திலே இருக்கும்போது 6ஆம் மாதமே அவளுக்கு குறப்பிரசவத்தில் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை பிறந்தால் அது சலனமே இல்லை. அப்போ தான் அவர் போர்க்களம்லாம் எல்லாம் முடிஞ்சு அஸ்வமேத யாகம் பண்ணலான்னு தர்மர் என்ன பண்ணியிருப்பார், அஸ்வமேத யாகத்தை தொடங்கியிருப்பார். அப்போ 56 தேசத்து மன்னர்களும் இருப்பாங்க. அப்போ அரண்மனையிலேருந்து அந்த சேடி பெண்ணு ஓடி வரா. சேடி பெண்ணு ஓடி வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த மாதிரி உத்திரைக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு அசைவே இல்லை அப்படின்னா 56 தேசத்து மன்னர்களும் அங்கே இருப்பாங்க. யுதிஷ்டர் கதறார். இருக்கிற அந்த ஒரே வாரிசும் இப்படி போயிடுச்சேன்னு பயம் அப்படியே நட்டுங்கி கதறி அழறார். பீமசேனன் ஒரு பக்கம், அர்ஜுனன் ஒரு பக்கம் கதறார். ஆனால் அந்த நேரத்தில் வந்து கிளவராக செயல்பட்டது யாருன்னா திரௌபதி வந்து அப்போ தப்பன்னு போகிறா, கிருஷ்ணர்கிட்ட போகிறா. கிருஷ்ணா, எனக்கு உன்னை தவிர வேறு யாரையும் தெரியாது, நீ தான் பரம்பொருள், என்னோட ஒரே வாரிசு காப்பாற்றி கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனோட காலில் போய் விழறா. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அது அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் புரிஞ்சுட்டு நேராக வர்றார். வந்தால் அந்த குழந்தையோட அசைவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த குழந்தைய ஒரு செகண்டு கூட இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது, அந்த குழந்தை தாய்ப்பாலை குடிக்கக்கூடாது. அவருடைய காலால் அப்படி அது குழந்தைய டச் பண்ணுவார். ஒரு ஒரு டைப் ஆஃப் ஸ்டோரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் காலால் டச் பண்ணுவார், பரீட்சை பண்ணி பார்ப்பார், அதனால தான் அவருக்கு பேர் பரீட்சித்து, அதனால தான் அவர் உயிர் பழிச்சார்னு சொன்னார். அவர் என்ன பண்ணுறாரு, இதை அப்படியே தூக்கின்னு போகணுன்றார். பெரிய கடற்சிப்பி ஒன்று கொண்டு வாங்கன்றார். பிரம்மாண்டமான கடற்சிப்பி, உயிருள்ள ஒரு கடற்சிப்பி எடுத்துன்னு வந்து அதை ஓப்பன் பண்ணால் அது வெதன்னு இருக்குமா, சூடாக இருக்குமா. உயிருள்ள கடற்சிப்பிக்குள்ளே, பெரிய பிரம்மாண்டமான சிப்பிக்குள்ளே இந்த குழந்தையை தூக்கி அதுக்குள்ளே வச்சு மூட சொல்லிட்டார். ஒரு துளி கூட தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது, வேறு எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த குழந்தைய கடற்சிப்பிக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்துன்னு துவாரகைக்கு, இனிமேல் அவன் இந்த சனத்தில் நீ இருக்கவே கூடாதுன்றார். துவாரகையில் கம்ப்ளீட்டாக பரீட்சித்தை வளர்த்தது வந்து யாருன்னு கேட்டால் கிருஷ்ணர். அவன் ஒரு முறை கூட அஸ்தினாபுரத்துக்கு வரவே இல்லை. அஸ்தினாபுரம் ஸ்டோரி அவனுக்கு சொல்லவே இல்லை. குருட்சேத்திர போர் நடந்தது அவனுக்கு தெரியாது. அவர் வந்து கிருஷ்ணர் வந்து அவனை காப்பாற்றி 6 மாதம், மிச்சம் அந்த 4 மாதம் இருந்தது இல்லையா
10 மாதம் இல்லையா, 6 மாதம் வந்து குறப்பிரசவத்தில் பிறந்தவொடனே மேலே ஒரு 4 மாதம் கடற்சிப்பிக்குள்ளே வச்சு, அதுக்கப்புறமா 10வது மாதம் வந்தவொடனே அவனை திரும்ப வெளியே எடுத்து வளர்த்தது ஃபுல்லாக கம்ப்ளீட் பரீட்சித் மகாராஜ். பரீட்சித் மகாராஜ் வளர்த்தது கிருஷ்ணர். அவருக்கு இவன் எப்படி பிறந்தான், அவர் எப்படி பிறந்தார், எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாது. அதனால் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சமானவர் யாருன்னு கேட்டால் பரீட்சித்துன்னு சொல்லுவாங்க. பரீட்சித் வந்து கிருஷ்ணனுக்கு மிக பிரியமானவன். ஏன்னா கிருஷ்ணரே வளர்க்குறாரு அவனை. அப்புறம் அந்த பரீட்சித் மகாராஜா கதையை வந்து நீங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.